மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் வேணும்னே தான் அவன் மனசுல நீ இருக்கேன்னு வெளிப்படையா சொல்லாம இருக்கான் பவி. இத கூட அவன் ஒரு பிராங்கா நினைச்சு பண்ணிருக்கலாம்ல. அப்படியா சொல்றீங்க? ஆமாம் பவி, உன்னை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டவன் உன் பிறந்த நாள் வந்ததும் உண்மையை சொன்னான்ல. ஆமா. அதே மாதிரி அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நீதாங்கிறத அர்ஜுன் சரியான நேரத்துல சொல்லிடுவான்னு தான் எனக்கு தோணுது. பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ மறுபடியும் என் மனசுல ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வருது பாட்டி. அந்த நம்பிக்கையோட நீ இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், அர்ஜுன் மனசுல இருக்கிற பொண்ணும் நீதான், அவன் மணமேடையில வச்சு தாலி கட்டிக்க போற பொண்ணும் நீதான், சரியா? இனிமே நீ எதை நினைச்சும் பயப்படக்கூடாது. அத சொல்லிட்டு போதான் வந்த. நீ நிம்மதியா இரு. அர்ஜுன் என்ன பண்றா பாட்டி? இப்ப எதுக்கு டிடிய ஸ்கூல் போற பொண்ணு மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க? ஸ்கூலுக்கு இல்ல, டிடி அர்ஜுன் கூட மூவிக்கு போறா. படத்துக்கா? ஆமா, அண்ணாவும் டிடியும் மட்டும் மூவிக்கு போறாங்க. அதுவும் கப்பல் சீட் புக் பண்ணி. டிடி ரெடியா? அர்ஜுன், நான் ரெடி. வாவ், பயங்கரமா ரெடியா இருக்க. நான் உன் பக்கத்துல நின்னா டல்லா தெரிவனோ? மாம்ஸ், உன் பக்கத்துல யார் நின்னாலும் நீ தான் பிரைட் ஸ்டார், ஓகேவா? என்ன அர்ஜுன் திடீர்னு படத்துக்கு? சும்மாதான் பாட்டி, ஒரு ஹாலிவுட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ எல்லாரும் போலாம்ல? கூப்பிட்டேன், யாருமே வரலன்ட்டாங்க. ஆமா ஆமா, இங்கிலீஷ் படம்லாம் பார்த்து எங்களுக்கு என்ன புரிய போகுது? அதானே, டிடியும் அர்ஜுனும் பார்த்துட்டு வந்து கதை சொல்லட்டும். நல்லா இருந்தா நாம அப்புறம் போய்க்கலாம். ஆக்சுவலா நான் பவிக்கும் சேர்த்து டிக்கெட் போடலான்னு கேட்டேன். அவளுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் பிளாக் படம்லாம் பிடிக்காதாமே. அதான் எனக்கும் டிடிக்கும் மட்டும் டிக்கெட் போட்டேன். ஆனா நான் வரேன் தானே சொன்னேன். உனக்கு தான் எக்ஸாம் இருக்குல்ல, ஒழுங்கா அதை போய் படி. சரியான ஆளு. உங்களை மட்டும் தான் பாட்டி நான் கேட்கவே இல்ல. நீங்க படத்துக்கு வரீங்களா? இல்லப்பா, நான் படம்லாம் பாக்குறதில்ல, நீங்க போயிட்டு வாங்க. வா பவி. ஆமா டிடி, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்காக கப்பல் சீட் புக் பண்ண சொன்ன? எனி ஸ்பெசிபிக் ரீசன்? ஆமா மாம்ஸ், கப்பல் சீட்ல தானே கம்ஃபர்டபுளா உட்காந்து படம் பார்க்க முடியும். அப்பதானே படம் பாக்குறப்போ எனக்கு கழுத்து வலிச்சா உன் தோல்ல அப்படியே சாஞ்சுக்க முடியும். ஒரே பாப்கார்ன் வாங்கி அத ஒன்னா சாப்பிட முடியும். அதனாலதான் கப்பல் சீட் புக் பண்ண சொன்னேன். சரி ஓகேவா, கிளம்பலாம், டைம் ஆச்சு. பாய் அர்ச்சனா. பாய். பாய்மா. பாய்மா. பாய். பாய்டா. பார்த்தல்ல, உன்னை தனியா விட்டுட்டு அண்ணனும் டிடியும் மட்டும் எப்படி ஜோடியா படத்துக்கு போறாங்கன்னு. நீ நினைச்சாலும் இதெல்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது.
அது எப்படி நடக்கும்? அதுக்கெல்லாம் தலையில எழுதியிருக்கணும். அது மட்டும் இல்ல, அர்ஜுன் மனசுல ஒரு பொண்ணு இருக்காளாம். அவளும் இந்த வீட்ல தான் இருக்காளாம். யுஎஸ்ல இருந்து வந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு போயிருக்கான். இத பார், தப்பி தவறி கூட அது நீயா இருக்கும்னு நினைச்சு பாத்துறாத. ஏன்னா அது நீ இல்ல, டிடி தான். அத்தைய ஏமாத்தி இந்த வீட்ல பேத்திங்கிற பேரை வேணா நீ ஈஸியா வாங்கியிருக்கலாம். ஆனா எங்களை ஏமாத்தி மருமகங்கிற இடத்துக்கு என்னைக்குமே நீ வர முடியாது. விடுங்க அண்ணி, இதெல்லாம் நம்ம சொல்லிதான் அவளுக்கு புரியணுமா என்ன? என் பொண்ணும் அர்ஜுனும் ஜோடியா போறத பார்த்தப்பவே அவளுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இனிமேலாவது உன் இடம் எதுன்னு தெரிஞ்சு இருந்துக்கோ. அளவுக்கு மீறி பறக்கணும்னு ஆசைப்படாத. அப்படி மேல பறந்த அடி பலமா விழும். வாங்க நீ போலாம். அம்மா, அந்த பவியை நம்ம வெறுப்பேத்தி அனுப்புனதுல அவளே அண்ணா கிட்ட இருந்து இனிமே ஒதுங்கிடுவாள்ல. யாரு அவளா? அடப்போடி, சின்ன வயசுல இருந்தப்போ என்கிட்டயே அவ விடாப்பிடியா வீம்பு பிடிச்சு நின்னுட்டு இருந்தா. அவளா அவ்வளோ லேஸ்ல விட்டு கொடுப்பா? ஆமா அண்ணி, அவ ஒன்னும் அவ்வளோ ஈஸியா விட்டு கொடுத்துட்டு போற ஆளே இல்ல. அவ தரலனா என்ன ஜோதி, நாமளே அவகிட்ட இருந்து தட்டி பறிப்போம். அது எப்படிமா? இன்னைக்கு நடந்துச்சுல, அந்த மாதிரி அடிக்கடி நடக்க வைப்போம். அர்ஜுனும் டிடியும் ஒன்னா இருக்கிறத பார்த்து பார்த்து அவளுக்கே அர்ஜுன் இனி நம்ம கூட சேர மாட்டான்னு ஒரு எண்ணம் வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் அவ ஒதுங்கி போவா. அப்புறம் என்ன, இப்படி அடிக்கடி ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பி வச்சுட்டே இருப்போம். கொஞ்ச நாள்ல இந்த பழம் புளிக்குன்னு ஒதுங்கின நரி மாதிரி இந்த நரியும் ஒதுங்கிடும். ஹாய் பவி. என்ன அர்ஜுன் கொடுத்த கிஃப்ட கையில வச்சிருக்க? ஹேய், என்னாச்சு? என்ன கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஒன்னும் இல்ல. சொல்லு, என்ன ஆச்சு முதல்ல? ஆக்சுவலா நான் பவிக்கும் சேர்த்து டிக்கெட் போடலான்னு கேட்டேன். அவளுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் பிளாக் படம்லாம் பிடிக்காதாமே. அதான் எனக்கும் டிடிக்கும் மட்டும் டிக்கெட் போட்டேன். எதுக்காக கப்பல் சீட் புக் பண்ண சொன்ன? எனி ஸ்பெசிபிக் ரீசன்? ஆமா மாம்ஸ், கப்பிள் சீட்ல தான் கம்ஃபர்டபுளா உட்காந்து படம் பார்க்க முடியும். அப்பதான் படம் பார்க்கறப்போ எனக்கு கழுத்து வலிச்சா உன் தோல்ல அப்படியே சாஞ்சிக்க முடியும். ஒரே பாப்கார்ன் வாங்கி அதை ஒன்னா சாப்பிட முடியும். அதனாலதான் கப்பல் சீட் புக் பண்ண சொன்னேன். ஹேய் லூசு, இதுக்கா கண் கலங்கிட்டு இருக்க? உனக்கு இது அவ்வளவு சாதாரணமான விஷயமா போச்சா மனு? டிடி ஒவ்வொன்னும் வேணும்னே தான் செஞ்சுட்டு இருக்கா. டிடி என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். ஆனா என் மச்சானை பத்தி எனக்கு தெரியும். அவன் இன்டென்ஷனலாகவும் உன்னை விட்டுட்டு போக வாய்ப்பே இல்லை. அவன் இன்னைக்கு அவெஞ்சர்ஸ் படத்துக்கு போயிருக்கான். உனக்கு தான் அந்த மாதிரி சண்டையா சத்தமா இருக்கிற படம்லாம் பிடிக்காது இல்ல, அதனாலதான் அவன் விட்டு போயிருக்கான். மற்றபடி அவனுக்கு உன் மேல எந்த வெறுப்பும் கிடையாது. இப்படி அவங்கள அனுப்பி வச்சுட்டு 3 மணி நேரம் ஃபீல் பண்றதுக்கு பதிலா நீயும் படத்துக்கு போயிருக்கலாம்ல பவி.
மாம்சா, ஆ எனக்கு கால்லாம் வலிக்குது. என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு போறியா? சரி வா. அம்மா, அத்தை, அர்ச்சு, வெளியே வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. வாங்க. எப்படி இருந்துச்சு அர்ஜுன் படம்? படம் சூப்பரா இருந்துச்சு அத்தை. டிடி தான் பாதி படத்திலேயே தூங்கிட்டா. ஏ அர்ஜுன், உன் தோள்லையா? ஆமா. சரி வாங்க, ஃப்ரெஷ்ஷா போயிட்டு சாப்பிடுங்க. பவி, இப்ப என்னாச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். அர்ஜுன் டிடி கிட்ட யதார்த்தமா தான் பழகிட்டு இருக்கான். இத பார்த்து நீ ஃபீல் பண்ணாம அமைதியா இருக்க கத்துக்கோ. ஒருவேளை அவன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா அன்னைக்கு நான் கல்யாணத்தை பத்தி பேசினப்பவே அத அவன் சொல்லிருப்பான். நான் இப்பவும் சொல்றேன், அவன் மனசுல இருக்கிற பொண்ணு நீதான். அது உனக்கே சரியான நேரத்துல தெரிய வரும். அது வரைக்கும் தேவையில்லாம எமோஷனல் ஆகாத, பொறுமையா இரு, சரியா? நீ எத்தனை நாளைக்கு பவி இப்படியே மரத்தை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க போற? நியாயமா நீ தான் அர்ஜுன் கூட க்ளோஸா இருந்திருக்கணும். ஆனா டிடி இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? நீதான். நான் என்ன பண்ண மனோ? நீ பண்ணதுதான் தெரியுமே. அர்ஜுனுக்காக செடிக்கு தண்ணி ஊத்துனது, கோயில்ல விளக்கு போட்டது, இதுதானே நீ பண்ணது. இதுக்கு பதிலா நீ அவன் கூட டெய்லி ஃபோன் பேசி உங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருந்தாவே அர்ஜுன் உனக்கானவனா இருந்திருப்பான். அதை விட்டுட்டு ஆகாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தே இப்போ உனக்காக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சின்ன வயசுல நீ எவ்வளவு போல்டா இருந்த பவி. இப்ப என்னாச்சு உனக்கு? சின்ன வயசு பவி கிட்ட இருந்த தைரியம் இப்ப எங்க போச்சு? யாருக்கு பயந்துகிட்டு நீ அர்ஜுன் கூட பேசாம இருந்த? போதும், நிறுத்து மனோ. நான் ஒன்னும் வேணும்னு இல்ல பயந்துகிட்டோ அர்ஜுன் கூட பேசாம இல்ல. அது தெரியுமா உனக்கு? ஜோதி சித்தி தான் என்ன அர்ஜுன் கூட பேசாத, அப்படி பேசினா அவன் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகி படிப்புல கோட்டை விட்டுருவான்னு சொன்னாங்க.
நீ இப்படியே இருந்தா அர்ஜுன் படிப்பை முடிச்சு பெரிய ஆளா வருவான், வந்ததும் உன்னையும் அவனையும் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் அர்ஜுன் கிட்ட அத்தனை வருஷமா பேசாம இருந்தேன். என்ன என் அம்மாவை பத்தி ஏதோ டாபிக் ஓடுது? என்னாச்சு பவி? என் அம்மா யார பேச விடாம தடுத்தாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ போ. போறதா? இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். நீங்க சொல்லலனா என்ன, எங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்பேன். மதர், என் கூட வாங்கம்மா. எதுக்குடா? ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, வாங்க. டேய் என்னன்னு சொல்லுடா. அட வாங்கங்கிற புரிஞ்சுக்காம. என்னடா? எதுக்கு என்ன கூப்பிட்ட? நீங்க யாரையோ பேச விடாம தடுத்தீங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்மா அது? சொல்லுமா. இப்போ உனக்கு ரொம்ப முக்கியமா? ஆமா. யாரும் யாரையும் பேச விடாம தடுக்கல. நீ போய் உன் வேலைய பாரு. முடியாது. டேய், நீ தான் ஏதோ கதை எழுதணும்னு சொன்னல, போய் அதை எழுது. ஆமால, மறந்தே போயிட்டேன். சரி, நான் போய் எழுதுறேன். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? உங்களால தான் பவி அர்ஜுன் கிட்ட இத்தனை வருஷமா பேசாம இருந்தா. நீங்க சொன்ன வாக்க அவ காப்பாத்தின மாதிரி நீங்க கொடுத்த வாக்க எப்ப காப்பாத்த போறீங்க? காப்பாத்துறதுனா எப்படி? பவியும் அர்ஜுனையும் சேர்த்து வைங்க. சித்தி, நீங்க தானே சின்ன வயசுல இருக்கிறப்போ கண்டிப்பா எங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே அர்ஜுனை டிடி கூட பழக வைக்கிறது தப்பு இல்லையா? கரெக்ட் தான் பவி. நாங்க ஒன்னும் அர்ஜுனை ஃபோர்ஸ் பண்ணி டிடி கூட பழக சொல்லலையே, அவனே தானே பழகுறான். அப்படின்னா என்ன? அர்ஜுனுக்கு டிடியை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அது உன் கண்ணுக்கு தெரியலையே. ஒத்துக்கிறேன், நான் தான் உனக்கு வாக்கு கொடுத்தேன். ஆனா அந்த வாக்க காப்பாத்துற நிலைமை இப்ப இல்லையே. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு எப்படி பவி தெரியும்? இப்ப நீ சொல்ற மாதிரி அர்ஜுனையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறனே வையே. மனசுல டிடியை நினைச்சா அப்புறம் அர்ஜுன் உன்னோட எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? இல்ல அர்ஜுன் கஷ்டப்பட்டு உன் கூட வாழ்றது உனக்கு சந்தோஷம் தருமா? கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நாம போடுற கணக்கெல்லாம் வெறும் கனவுதான். அது நிறைவேறதெல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. என்ன கேட்டா அர்ஜுனுக்கு டிடி தான் பொருத்தமா இருக்கா. அவனுக்கு பிடிச்சவளாவும் இருக்கா. அதனால உனக்கு அர்ஜுன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா நீ இதுல இருந்து ஒதுங்கிறது தான் நல்லது. நீ புத்திசாலி பொண்ணு, அதனால நீ என்ன செய்யணும்னு நான் சொல்ல தேவையில்லை. அர்ஜுன் இல்லனா என்ன, உனக்கு இதை விட நல்ல பையனா நாங்க பார்த்து கட்டி வைக்கிறோம், சரியா?
அப்புறம் இனிமே தேவையில்லாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. அவங்க 2 பேரும் இப்பதான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல குறுக்க நீ நந்தி மாதிரி நின்னா அது நல்லா இருக்காது, பாத்துக்க. நாங்க ஒன்னும் அர்ஜுனை ஃபோர்ஸ் பண்ணி டிடி கூட பழக சொல்லலையே, அவனே தானே பழகுறான். அப்படின்னா என்ன, அர்ஜுனுக்கு டிடியே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அர்ஜுனையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறனே வையே, மனசுல டிடியை நினைச்ச அப்புறம் அர்ஜுன் உன்னோட எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? என்ன கேட்டா அர்ஜுனுக்கு டிடி தான் பொருத்தமா இருக்கா. அதனால உனக்கு அர்ஜுன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா நீ இதுல இருந்து ஒதுங்கிறது தான் நல்லது. டிடி, அர்ஜுனோட வெளியில போயிருந்தியே, அவன் எப்படி பழகுறான்? ரொம்ப சூப்பரா பழகுறாரு அத்தை. நான் உன் கூட இருக்கிறப்போ செம்ம ஜாலியா போகுதுன்னு மாம்ஸே சொல்றாரு. ஏண்டிடி, இதெல்லாம் அண்ணா சொன்னானா இல்ல அவன் சொன்னதா நீயே சொல்றியா? சும்மா இரு அர்ச்சனா, மாம்ஸ் தான் சொன்னாரு. நம்பிட்டோம். சரி, அது இருக்கட்டும். உன்கிட்ட அவன் மனசு விட்டு பேசுறானா? அதானே நமக்கு தேவை. பேசுறாரு அத்தை, ஆனா அவர் மனசுல என்ன இருக்குங்கறத மட்டும் ஓப்பனா காமிக்க மாட்டேங்கிறாரு. அவர் பழகுறத வச்சு பாக்குறப்போ நான் தான் அவர் மனசுக்குள்ள இருக்கேங்கிறத நல்லாவே தெரியுது. ஆனா அதை காட்டிக்காம நடிக்கிறார் அத்தை மாம்ஸ். டிடி, அவன் மனசுல இருக்கிறது நீதான்னு நாமளே சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, அவன் சொல்லணும். அப்படி அவன் சொல்லலனாலும் நீ எப்படியாவது சொல்ல வைக்கணும். இங்க பார், உங்களை எதுக்கு தெரியுமா நாங்க ஒண்ணு அனுப்பி வைக்கிறோம்? நீதான் எதையாவது பேசி அவன் மனசுல உன் மேல விருப்பம் இருக்குன்றத வெளியில கொண்டு வரணும். அவனே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் எங்க வேலை ஈஸியா இருக்கும். அர்ஜுன் வாயில இருந்து அத மட்டும் நீ வாங்கிட்டனா அப்புறம் உங்க கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அதான் எங்க அம்மா இருக்காங்களே, அவங்களே நிறுத்திடுவாங்க. என்னடா உளர்ற? நான் உளரல, அம்மா தான் ஏதோ உளறி வச்சிருக்காங்க. ஆமா அத்தை, அவங்க வேற யார்கிட்டயோ எதையோ பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்பதான் பவி கிட்ட போய் அவங்கள கோத்து விட்டு வந்திருக்கேன். சும்மாவே இருக்க முடியாதாடா உன்னால? டேய், இங்க எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து போ. போன்றல்ல. ஜோதி, என்னதான் நடந்தது? அவ என்ன சொன்னா? அர்ஜுன் படிப்பு முடியற வரைக்கும் அவளை அர்ஜுன் கூட பேச வேண்டான்னு அன்னைக்கு சொன்னோம்ல, அதுக்கு மேடம் இப்ப நியாயம் கேக்குறாங்க. ஐயோ, ஆமா, நீ என்ன சொன்ன? நான் சும்மா இருப்பேனா? அர்ஜுனுக்கு டிடியை தான் பிடிச்சிருக்கு, அவளோட அவன் சேர்ந்தாதான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டுட்டேன். உனக்கு நிஜமாவே அர்ஜுன் மேல அக்கறை இருந்தா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறத தடுக்காம நீயே ஒதுங்கி போறதுதான் நல்லதுன்னு நல்லா குழப்பி விட்டுட்டேன். சூப்பர்மா, அவ்வளோ சரின்னு சொல்லிட்டாளா? உடனே சரின்னு சொல்லுவாளா? இப்பதானே குழப்பிருக்க, முதல்ல குழம்புவா, அப்புறம் ஒதுங்குவா. டிடி, அப்படி அவ ஒதுங்கணும்னா அது கூட உன் கையில தான் இருக்கு. நீதான் அர்ஜுன உன்னை லவ் பண்ண வைக்கணும். அந்த பவிய ஓரம் கட்டுற வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அத பத்தியெல்லாம் நீ கவலைப்பட வேணாம். ஆனா அர்ஜுன் மனசுல இடம் பிடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதுல நாங்க யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அத்தை,
நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமே மாம்ஸ் என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லுவாரு. கண்டிப்பா சொல்ல வைப்பேன். நாங்க ஒன்னும் அர்ஜுனை ஃபோர்ஸ் பண்ணி டிடி கூட பழக சொல்லலையே, அவனே தானே பழகுறான். அப்படின்னா என்ன, அர்ஜுனுக்கு டிடியே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அர்ஜுனையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறனே வையே, மனசுல டிடியை நினைச்ச அப்புறம் அர்ஜுன் உன்னோட எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? என்ன கேட்டா அர்ஜுனுக்கு டிடி தான் பொருத்தமா இருக்கா. அதனால உனக்கு அர்ஜுன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா நீ இதுல இருந்து ஒதுங்கிறது தான் நல்லது. என் மேல அளவுக்கு அதிகமான அன்பு இருந்ததுனால தானே அர்ஜுன் நீ இந்த பொம்மையை எனக்காக பத்திரமா கொண்டு வந்து என் பிறந்த நாள் அன்னைக்கு கொடுத்த. ஆனா இப்ப அந்த அன்பு எனக்கு முழுசா கிடைக்காம போயிருமோன்னு பயமா இருக்கு அர்ஜுன். நீயும் டேடியும் பழகுற விதமும் ஜோதியத்தை சொன்ன வார்த்தைகளும் எங்க நான் உன்னை இழந்துருவேணும்னு தோண வச்சுட்டே இருக்கு. நிம்மதியா என்னால தூங்க கூட முடியல. மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டு சேரவும் முடியாம விலகவும் முடியாம நெருப்பாத்துல நீந்துற இந்த தவிப்ப நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. முன்னாடி இந்த அச்ச பாக்குறப்பெல்லாம் நீயும் நானும் கை கோக்குற நாள் சீக்கிரமே வரப்போகுதுன்ற நம்பிக்கை வரும். ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு நாள் வராம போயிருமோன்னு பயமா இருக்கு அர்ஜுன். இனி இது என்கிட்ட இருக்கிறத விட உன்கிட்டயே இருக்கட்டும். டிடி, இது உன் வாழ்க்கையில
ரொம்ப முக்கியமான நாள். நேத்து நான் போட்ட போடுல இனி அந்த பவித்ரா அர்ஜுன் பக்கம் வரவே மாட்டா. அதனால நல்லபடியா உன் லவ்வ சொல்லி அர்ஜுனை எப்படியாவது ஒத்துக்க வச்சிரு, சரியா? சரிம்மா. டிடி, ஒன்னும் கவலைப்படாதம்மா. அர்ஜுன் உன்னை கண்டிப்பா ஏத்துப்பான். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ தைரியமா பேசு. சரி, அண்ணனை எங்க கூட்டிட்டு போற? லவர்ஸ் கேஃபேன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் தான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன். சூப்பர் டிடி, ஆல் தி பெஸ்ட். இந்த உலகத்திலேயே லவ் ப்ரப்போஸ் பண்ண அம்மாவே பொண்ணை வாழ்த்தி அனுப்புறது இது தாண்டா முதல் தடவையா இருக்கும். நம்ம ஃபேமிலியே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபேமிலி டாடி. மாம்ஸ், மாம்ஸ், இன்னைக்கு மாம்ஸ் கிட்ட என் லவ்வ சொல்லலான்னு பார்த்தா இவ இந்த பொம்மைய வச்சு மாம்ஸ் மனசுல ஃபீலிங்க வர வைக்க பாக்குறாளா? பெரிய காதல் சின்னம் இத இல்லாம பண்ணாதான் மாம்ஸ் எனக்கு கிடைப்பாரு. என்ன வேலை பண்ணிருக்க டிடி? இல்ல மாம்ஸ். பவி, பவி. டேய் அர்ஜுன், என்னடா ஆச்சு? ஏ டிடி, நீ ஏன் கண்ணத்துல கை வச்சிட்டு நிக்கிற? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? இவ செஞ்ச காரியத்துக்கு உண்டில்லன்னு பண்ணிருப்பேன். ஏதோ என் மனசுல கொஞ்சம் பொறுமை இருந்தனால இவள அறையோட விட்டுட்டேன். என்னது அரஞ்சியா? எதுக்குடா இவள அரஞ்ச? அர்ஜுன் கேக்குறாங்கல்ல, என்ன தப்பு செஞ்சானு நீ கை நீட்டி அடிச்ச? என்ன செஞ்சான்னு தானே தெரியணும், பாருங்க. என் பவி எனக்கு ஆசையா கொடுத்த கிஃப்ட் இத போய் உடைச்சு போட்டிருக்கா அவ. அப்புறம் அடிக்காம வேற என்ன செய்ய சொல்றீங்க? அர்ஜுன், சாதாரண பொம்மை தானடா, அதுக்காக கை நீட்டி அடிப்பியா? இது ஒண்ணும் சாதாரண பொம்மை இல்ல. ஏய், நீ உன் வாயை மூடு. பெரிய உலகத்துல இல்லாத பொம்மை. அத்தை இருங்க, இந்த விஷயத்துல கண்டிக்க வேண்டியது உங்க பொண்ணதான். அதை விட்டுட்டு பவிய திட்டிட்டு இருக்கீங்க. நீங்க ஆசையா வச்சிருந்த பொருளை இப்படி ஒருத்தர் நாசமாக்கினாதான் உங்களுக்கு புரியும். அது இல்ல அர்ஜுன். யாரும் எதுவும் பேச வேணாம். பவி, நீ என் கூட வா. வாடு சொல்றல. ஹாய் 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 ஹாய். என்ன எல்லாரும் டல்லா உட்காந்துருக்கீங்க? ஐயோ, இது யாரு உடைச்சது? இது பவி அர்ஜுனுக்கு கொடுத்த, திரும்ப அர்ஜுன் பவி கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட் ஆச்சு. போச்சு. இந்த விஷயம் மட்டும் அர்ஜுனுக்கு தெரிஞ்சது என்ன ஆகும் தெரியுமா?
இவன் ஒருத்தன் முடிஞ்சு போன விஷயத்த முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான். இருங்க, இப்பவே இப்போ அர்ஜுன் கிட்ட சொல்றேன். டேய், அவனுக்கு ஆல்ரெடி தெரியும்டா. தெரிஞ்சு சும்மா விட்டானா? சும்மா எங்க விட்டான்? டிடி கண்ணத்துல ஓங்கி அரைதானே விட்டான். ஹேய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா எந்திரிச்சு போயிட. ஒய் கோவம் டிடி, நான் நடந்ததை தானே சொன்னேன். இத பிரி பவி, பிரி. எடு. பாத்துக்கிட்டியா டிடி? இது என்னோட கை, இது பவியோட கை. நீன்னு இல்ல, யார் இதை பிரிக்கணும்னு நினைச்சாலும் நாங்க திரும்ப திரும்ப ஒன்னு சேர்ந்துகிட்டே தான் இருப்போம். அதுக்கு தான் இது சாம்பிள். போதுமா? மச்சான், போய் உடனே பொம்மையை ரெடி பண்ணிட்டு வந்துட்டியா? பின்ன என்னடா, அந்த பொம்மை எனக்கு எவ்வளவு முக்கியமானதா இருந்திருந்தா நான் அமெரிக்காவில இருந்து பத்திரமா கொண்டு வந்திருப்பேன். அத போய் அசால்ட்டா தூக்கி போட்டு உடைச்சிட்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? உன்கிட்ட பவியோட என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னொரு தடவை இப்படி எதுக்காகவும் அவளை ஹர்ட் பண்ணாதீங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. டேய் அர்ஜுன், இப்ப என்னடா? டிடி ஏதோ விளையாட்டா பண்ணிட்டா, அதுக்கு என்னமோ இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இது விளையாட்டு இல்லப்பா, இன்னொருத்தரோட உணர்வு. அதுக்கு மதிப்பு கொடுக்க தெரியலனா அவங்க மனுஷங்களே கிடையாது. இதான் லாஸ்ட். இன்னொரு தடவை பவி விஷயத்துல இப்படி யாரும் எதுவும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓ, அப்ப அந்த அளவுக்கு அவ உனக்கு முக்கியமா போயிட்டாளா அர்ஜுன்? ஆமா, முக்கியம்தான். அண்ணா, அவ எங்களை விட உனக்கு முக்கியமா? இதான் எனக்கு உங்ககிட்ட பிடிக்காததே. எல்லாத்தையுமே சமமா பாருங்கன்னு வந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க யாருமே என்னமோ எங்களோட அவளா அவளோட நாங்களான்னு போட்டி போட்டுட்டே இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல உள்ள எல்லாரும் ஒண்ணுதான். அதுக்கு பவியும் விதி விலக்கு இல்ல. உங்களுக்கு நான் கொடுக்கிற மரியாதையிலையும் அன்புலையும் பவிக்கு கொஞ்சம் கூட குறையாம தான் நான் கொடுப்பேன். இதை எடுத்துட்டு போய் ரூம்ல வை பவி. இதை உடைக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைச்சா இதே மாதிரி 1000 பொம்மைய நான் ரெடி பண்ண யோசிக்க மாட்டேன். எடுத்துட்டு போ பவி. ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். ஏய், இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம்? இது உனக்கும் எனக்கும் உள்ள அன்போட எக்ஸ்பிரஷன். இத நாசமா போக நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். நீ போ பவி. சரி அர்ஜுன்.
குட் மார்னிங் மேடம். சிவராமன், சொல்லுங்க மேடம். உங்க பையனோட மேரேஜ்ல ஏதோ பிரச்சனையாச்சுன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இப்போ எல்லாம் நார்மல் தான் மேடம். ஓ அப்படியா? அவங்ககிட்ட எடுத்து சொல்லி எப்படியோ மூளையை கழுவிட்டேன் மேடம். அவனும் இதெல்லாம் நம்ம கல்ச்சருக்கு செட் ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான் மேடம். இப்போ வீட்டில் தான் இருக்கேன் மேடம். அதான் நான் வேலைக்கு வந்துட்டேன். இந்த காலத்து பிள்ளைங்களெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியல. நமக்கு சரிங்கிறது அவங்களுக்கு தப்பா இருக்கு, அவங்களுக்கு சரிங்கிறது நமக்கு தப்பா இருக்கு. எது சரி எது தப்புங்கிறத முடிவு பண்ணவே முடியல. சரி ஓகே, அவனே வேண்டான்னு சொல்லிட்டான்ல, அப்ப விடுங்க. ஆனா உடனே மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. மனசெலவுல அவன் ரெடி ஆனதும் எதுவா இருந்தாலும் பண்ணுங்க, இல்லனா வர பொண்ணு கஷ்டப்படுவா. சரிங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஏ பவி, என்னாச்சு இவ்ளோ சந்தோஷமா இருக்க? பாட்டி, இது சாதாரண சந்தோஷம் கிடையாது, பவித்ராவோட வாழ்நாள் சந்தோஷம். அப்படி என்ன நடந்தது? அர்ஜுன் மனசுல யார் இருக்காங்கன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தோம்ல, அது பவிதான்னு தெள்ள தெளிவா தெரிஞ்சிருச்சு பாட்டி. ஆமா பாட்டி, இன்னைக்கு வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? பாத்துக்கிட்டியா டிடி? இது என்னோட கை, இது பவியோட கை. நீன்னு இல்ல, யார் இதை பிரிக்கணும்னு நினைச்சாலும் நாங்க திரும்ப திரும்ப ஒன்னு சேர்ந்துகிட்டே தான் இருப்போம். அதுக்கு தான் இது சாம்பிள். போதுமா? இதான் லாஸ்ட். இன்னொரு தடவை பவி விஷயத்துல இப்படி யாரும் எதுவும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எடுத்துட்டு போ பவி. ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். ஏய், இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம்? இது உனக்கும் எனக்கும் உள்ள அன்போட எக்ஸ்பிரஷன். இத நாசமா போக நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். நீ போ பவி. சரி அர்ஜுன். அது நான் கொடுத்த ஒரு சின்ன கிஃப்ட் அர்ஜுன் மனசுல எவ்வளோ பெரிய இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சப்பதான் பாட்டி, அர்ஜுன் மனசுல நான் இருக்கேன்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். அர்ஜுன் எனக்காக பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவன் காலம் போறா எனக்காகவே இருப்பான்னு சொல்லாம சொல்லிருச்சு பாட்டி. அதெல்லாம் இருக்கட்டும் பவி, நீ எப்ப அவன்கிட்ட சொல்ல போற? எது? உன் லவ் தான். நீ தான் அர்ஜுன் மனசுல இருக்கன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அவனை கூப்பிட்டு உன் லவ்வர் சொல்லி அவன் முடிவு என்னன்னு கேட்டுலாமே. இப்பவே வா. பவி, மனோ சொல்றது எனக்கும் சரின்னு தான் படுது. அன்னைக்கு நான் சொன்னேன்ல, அர்ஜுன் சரியான சந்தர்ப்பத்துல அவன் மனசுல உள்ளது நீதான்னு சொல்லுவான்னு. எனக்கு என்னமோ அந்த சந்தர்ப்பம் இதுதான்னு தோணுது. நீ இப்பவே அர்ஜுனுக்கு கால் பண்ணி நேர்ல வர சொல்லி இத பத்தி பேசு. நானே அவனை வர வச்சு பேசிடலாம். ஆனா நான் பேசினா ஏதோ நான் தான் உங்க 2 பேரையும் பேசி ஒண்ணு சேர்த்து வச்ச மாதிரி வீட்ல இருக்கவங்க தப்பா நினைப்பாங்க. அதனால சின்ன சிறுசுங்க, நீங்க பேசி முதல்ல ஒரு முடிவெடுங்க. அப்புறம் நான் அதை வீட்ல சொல்லிக்கிறேன். சரி பாட்டி. அப்ப என்ன பவி, வா. உடனே அர்ஜுனுக்கு கால் பண்ணி நம்ம வழக்கமா போற கோயிலுக்கு வர சொல்லலாம். பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன் நல்ல மனசுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். நம்பிக்கையோட போயிட்டு வா. சரி வா.
டிடி என்ன பாருங்கறல. என்ன கோவமா? ஆமா, கோவம்தான். நான் அடிச்சது உனக்கு கோவம் வருதுல்ல? அப்படிதானே நீ செஞ்ச விஷயமும். அந்த கோவத்துல தான் நான் உன்னை அடிச்சிட்டேன். மத்தபடி இன்டென்ஷனலா எதுவுமே இல்ல. நீ செஞ்சது தப்பு டிடி. அடிக்கிறதையும் அடிச்சிட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான் பாரு. இரு அவன. அண்ணியனி இருங்க. அர்ஜுனே டிடிய சமாதானப்படுத்த வந்திருக்கான். இந்த எமோஷனல் மேட்டர்ல நாம உள்ள புகுந்தா கெட்டு போயிடும். அவங்களே பேசி சரியாகட்டும். சரி, நான் வேணும்னா உன்னை அடிச்சதுக்கு சாரி கேக்குறேன். என்ன மன்னிச்சிரு, போதுமா? போ மாம்ஸ். அல்லாத டிடி, ப்ளீஸ். இப்படி அழுதா என் மனசு கஷ்டமா இருக்கும்ல. ப்ளீஸ், சாரி. என்ன டிடி, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. யோ மாம்ஸ், உன் ஆறுதல் இப்படிதான் இருக்கும்னா இன்னைக்கு பூரா என் அக்கா அழுதுகிட்டே தான் இருக்கும். சும்மா இரு நந்து. எப்படி அண்ணி? நான் தான் சொன்னேன்ல, நாம தலையிடாமலே நமக்கு தேவையானது நடக்குது பாருங்க. இங்க பாரு டிடி, நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உனக்கு ஒருத்தரை பிடிக்கலனா அத நேரா கூட சொல்லிடு. ஆனா இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க கூடாது. அந்த கிஃப்ட சின்ன வயசுல பவி என்கிட்ட கொடுத்தப்போ நீங்க எல்லாரும் இருந்தீங்கல்ல, அவ அதுக்காக எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு பாத்தீங்களா? அதே மாதிரி நானும் அந்த கிஃப்ட பத்திரமா ஒரு கீறல் கூட படாம அதை திரும்ப கொண்டு வந்து அவகிட்ட கொடுத்தேன். ஏன்னா எனக்கும் அந்த கிஃப்டோட ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கு, அவ்வளவுதான். அத நீ உடைச்சிட்டேங்கிற கோவத்துல தான் நான் உன்னை அடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய தப்பு தான். ஐ எம் வெரி வெரி சாரி. ஓகேவா? இனிமே நீயும் இந்த மாதிரி பண்ணாத, நானும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகேவா? ஓகே இல்ல அண்ணா. அவளுக்காக டிடியை அடிச்சிட்டு இப்ப அசால்ட்டா சாரி சொன்னா எப்படி எப்படி? ஓகே, ஏன் வேற என்ன பண்ணும்? டிடியை வெளியில கூட்டிட்டு போனோம். ஹர்ட் ஆனா அவளுக்கு நீ அவுட்டிங் கூட்டிட்டு போனாதான் சரியாகும். கரெக்ட் தானே டிடி? பாத்தியா ஜோதி, என் பொண்ணு எப்படி கலக்குறான்னு? அப்படியா டிடி? உன்னை வெளில கூட்டு போனா நீ சரியாயிடுவியா? சரி, ஓகே, போலாம். நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, நம்ம போலாம். சரிங்க மாம்ஸ். டேய், நான் மனோ பேசுறேன்டா. தெரியுது, சொல்றா. நீ உடனே கிளம்பி பவி வழக்கமா உனக்காக விளக்கேத்துவால அந்த கோயிலுக்கு வாடா. எதுக்கு? அத நேர்ல சொல்ற, வாடா. டேய், ரொம்ப பண்ணாதடா. போன்லயே என்ன எதுன்னு சொல்றா. எப்பா, இது போன்ல சொல்ற அளவுக்கு முக்கியமான விஷயம் இல்ல. உன் லைஃபையே மாத்த போற பெரிய விஷயம்டா. சீக்கிரம் கிளம்பி வா, நாங்க அங்க வெயிட் பண்றோம். சரி, வரேன், வெய். வரேன்டாம் பவி, வா நம்ம போவோம். மாம்ஸ், போலாமா? டிடி, எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. என்னன்னா அவுட்டிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்போ சீட்டிங் பண்ற? அவுட்டிங் போறோம்னு நான் சொன்னேனா? ஒரு 1/2 an hourல நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன்.
அப்புறம் நம்ம சேர்ந்து போலாம். சரியா? டிடி, இந்த அர்ஜுன் ஒரு வாக்கு கொடுத்தா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவான்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அப்புறம் என்ன, நீ வீட்லயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்லியா? சார், உங்க பையன் அர்ஜுன் இப்ப வீட்ல இல்லல்ல? ஆமா, எங்கேயோ வெளியே கிளம்பி போனதா சொன்னாங்க. எங்கேயும் இல்ல சார், பவித்ராவை பார்க்க கோயிலுக்கு தான் போயிருக்காப்ல. யோ, என்னையா சொல்ற? ஆமா சார். ஆபீஸ்ல எது நடந்தாலும் சொல்ல சொன்னீங்கல்ல, சொல்லிட்டேன். இனிமே நீங்க பாத்துக்கோங்க சார். சரி வை. ஓகே. ஆமா டிடி, அர்ஜுன் வந்ததும் நீ அவன் கூட எங்க போற? நான் சொல்றேன், ஈஸியர் தானே டிடி? அப்ப ஷாப்பிங்? சச்சா, பின்ன வேற எங்க தான் டிடி போற? அவ எங்கேயும் போக முடியாது. ஏங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? பின்ன அர்ஜுன் தான் பவித்ராவை பார்க்க போயிட்டானே. இல்லையே, அவன் ஏதோ முக்கியமான மீட்டிங்னு தானே போனா. அந்த முக்கியமான மீட்டிங்கே அவ கூட தான். எதுக்குன்னு தெரியுமா? அவ மனசுல இருக்கிறத சொல்லி அர்ஜுனுக்கு அவளை பிடிக்குமா பிடிக்காதாங்கிற முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்பதான் மேனேஜர் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னாரு. பாத்தீங்களா நீ, அவளுக்கு திமிரு. நாம ஒரு கணக்கு போட்டா அவ நம்மள முந்திக்கிட்டு போயிட்டா. அதானே, அவளுக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம்? சிம்பிள். அந்த பொம்மை விஷயத்துல அர்ஜுன் பவிக்கு சப்போர்ட் பண்ணதை வச்சுதான் பவி இதை பத்தி பேச கூப்பிட்டு இருக்கணும். அப்போ அண்ணா அவ பேச்சு கேட்டுட்டு ஆமான்னு சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சே. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. நடக்கவும் நான் விட மாட்டேன். ஆமாண்டிடி, அர்ஜுன் மட்டும் அவன் மனசுல இருக்கிறது பவிதான்னு சொல்லிட்டான். அம்மாவும் சப்போர்ட்டுக்கு இறங்கிடுவாங்க. அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிடும். மாமா, நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் மாம்ஸ் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வராது. நான் இப்பவே போய் அதை தடுத்து நிறுத்துறேன். டிடி, இரு, தனியா போகாத. அர்ச்சனாவையும் கூட கூட்டிட்டு. நான் எதுக்குமா? அந்த பவித்ரா பொல்லாதவ, பேசி பேசியே எல்லாரையும் ஏமாத்திடுவா. நீ மட்டும் போய் பேசினாலும் அவ ஏதாவது ஒண்ணு பண்ணதான் பாப்பா. உன் சப்போர்ட்டுக்கு அர்ச்சனாவும் உன் கூட இருக்கட்டும். அவளையும் நீ கூட கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை, வா அர்ச்சனா. அம்மா, அப்போ நானும் அர்ச்சனா கூட போகட்டுமா? நீ படிக்கிறத தவிர மத்த எல்லா வேலையும் பண்ணுடா. போடா, போய் படிக்கிற வேலையை பாரு. இவன் ஒருத்தன். ச்சே, என்னோட மதிப்பே இவங்களுக்கு தெரியல. இருக்கட்டும், ஒரு நாள் படம் எடுத்து இவங்க எல்லாருக்கும் பாடம் எடுக்கிறேன். கடவுளே, இன்னைக்கு நான் அர்ஜுன் கிட்ட என் மனசுல உள்ள காதல முதல் தடவையா சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு அர்ஜுனும் நான் எதிர்பார்க்கிற பதில சொல்லணும். இது வரைக்கும் நான் வேண்டின பல விஷயங்களை நீ நிறைவேற்றி வச்சிருக்க. இதையும் நீ நிறைவேற்றி வச்சிட்டா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். டேய் மனோ, என்னடா? டேய் வாடா. எதுக்குன்னு சொல்லு. வேற என்ன, உன் ஃபியூச்சரை பத்தி பேசதா? டேய், என்னடா சொல்ற? சும்மா நடிக்காதடா. உன் ஃப்ரெண்டு ஹேமா எல்லாம் சொல்லிட்டான்.
உன் மனசுல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான்னு. அந்த பொண்ணு பவி தானே? அத நீயே அவகிட்ட சொல்லிடு. பவி ரொம்ப சந்தோஷப்படுவா. டேய் மச்சான், என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? பவி எங்கடா என் மனசுல இருக்கா? ஹேமந்த் ஏதோ உளறிட்டு போயிருக்கான். அத ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்க? டேய் 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 டேய், உன் பிராங்க்லாம் அப்புறம் வச்சுக்கோடா. பவி உன்னை ரொம்ப லவ் பண்றாடா. நீ அவளை லவ் பண்றன்ற வார்த்தையை கேட்கதான் அவங்க காத்துக்கிட்டு இருக்காடா. டேய், நான் சொல்றது உனக்கு புரியலையா? நான் சத்தியமாவே எந்த பிராங்கும் பண்ணல. நிஜமாவே எனக்கு பவி மேல எந்த லவ்வும் இல்ல. அப்படி ஒண்ணு இருந்திருந்தா நான் அதை வந்த அன்னைக்கு அவகிட்ட சொல்லியிருப்பேன்ல. என் மனசுல அப்படி எந்த எண்ணமும் இல்லடா. அர்ஜுன், பொய் சொல்லாத அர்ஜுன். பவி, நீயும் அறிவில்லாம பேசாத. செம்ம கடுப்பாயிரும் அப்புறம். நான் என்னைக்காவது உன்கிட்ட மனசுல நீ இருக்கன்னு சொல்லியிருக்கனா? இல்ல, எனக்கு உன் மேல லவ் இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கனா? இல்லல்ல. எனக்கு நிஜமாவே உன் மேல லவ் இல்ல பவி. அதுதான் உண்மை. மச்சான், விளையாண்டதெல்லாம் போதும்டா. பவி சின்ன வயசுல இருந்தே உன்னை தாண்டா நினைச்சிட்டு இருக்கா. செடிக்கு தண்ணி ஊத்துனதுல இருந்து சாமிக்கு விளக்கு போட்ட வரைக்கும் உனக்காக தான் ஒவ்வொன்றும் செஞ்சிட்டு இருக்கா. நீ அவளை ஒண்ணு சேருவீங்கிற நம்பிக்கையில தாண்டா இருக்காவ. தயவு செஞ்சு அவ நம்பிக்கையை உடைச்சிடாதடா. டேய், என்ன நீ நான் என்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பேசுற? அப்படி ஒரு நம்பிக்கையை நானும் அவன் மனசுல வளர்க்க சொன்னேன். இவளா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? டிடி, அண்ணா பேசுறத பார்த்தா அவனுக்கு பவி மேல எந்த லவ்வும் இல்ல போல இருக்கு. அது எப்படி இருக்கும்? அர்ஜுன் மனசுலதான் நான் இருக்கேன்ல. அப்போ நிஜமாவே உன் மனசுல நான் இல்லையா அர்ஜுன்? இல்ல. அப்ப வேற யாரா இருக்கா? அந்த டிடியா? டிடியும் இல்லடா. இங்க பாரு, என் மனசுல சத்தியமா எந்த பொண்ணும் இல்லடா. எனக்கு இந்த காதல்ங்கிற கான்செப்டே சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் எத்தனையோ பொண்ணுங்க அமெரிக்கால என்ன ட்ரை பண்ணியும் நான் யார் மேலயும் இம்ப்ரெஸ் ஆகல. இந்த மாதிரி லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல இருந்த பல பேரை பார்த்திருக்கேன். ஆரம்பத்துல அன்பே உயிரேன்னு இருந்தவலாம் அப்புறம் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சதையும் பார்த்திருக்கேன். அப்பவே இந்த லவ் எல்லாம் எனக்கு பிடிக்காம போயிருச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது ஒரு ஜெயில் மாதிரி. இந்த கமிட்மெண்ட்ல சிக்கிக்கிட்டு காலம் பூரா என்னால கைதி மாதிரியெல்லாம் வாழ முடியாதுடா. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ்டா. நம்ம ஊர்ல தான் அதை ரொமான்டிக்கா பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. ஏன் அர்ஜுன்? அப்புறம் என்னத்துக்காக நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட பத்திரமா திருப்பி கொண்டு வந்து என் பர்த்டேக்கு கொடுத்த? சரி, கொடுத்த, அதோட விட்டியா? அந்த பொம்மைய டிடி உடைச்சதும் நீ எதுக்கு திரும்பி கூட்டிட்டு போய் அதே பொம்மைய அச்செடுத்து வாங்கிட்டு வந்த? அதானே, உன் மனசுல லவ் இல்லாம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தியா? இதெல்லாம் செஞ்சா அதுக்கு பேர் லவ்வாடா? என்னடா மனோ, என்னடா ஆச்சு உனக்கு? அதே பொம்மைய டிடி கொடுத்து அத பவி உடைச்சிருந்தாலும் நான் அப்படிதான்டா ரியாக்ட் பண்ணிருப்பேன். அப்ப அது நான் டிடியை லவ் பண்றேன்னு ஆயிடுமா? ஒரு ஃப்ரெண்டா தான் பவி எனக்கு கொடுத்த கிஃப்ட நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன்.
அந்த ரெஸ்பெக்ட் அப்புறம் லவ்வா மாறும்? இங்க பாரு பவி, உன்கிட்டயும் சரி டிடி கிட்டயும் சரி நான் ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன், அப்படிதான் இருக்கேன். அத லவ்னு நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அது உங்களோட தப்பு. என் மனசுல காதலும் இல்ல காதலியும் இல்ல, அதான் உண்மை. தேவையில்லாம நீங்க ஆசையை வளர்த்துக்கிட்டு அப்புறம் ஏமாந்து போய் நிக்காதீங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். எல்லாம் ஏன் தப்புதான். அமெரிக்கால நான் எப்படி ஆம்பளை பொம்பளைன்னு எந்த டிஃபரன்ஸும் பார்க்காம பழகனோ அதே மாதிரி உங்ககிட்டயும் பழகினேன். ஆனா நீ அதை லவ்னு கற்பனை பண்ணி வச்சிருக்க. கோவில்ல வச்சு யாரும் பொய் சொல்ல மாட்டாங்களே, அது உனக்கே தெரியும். என் மனசுல இருந்து சொல்றேன், எனக்கு உன் மேல எந்த லவ்வும் இல்ல. வேற யாரு மேலயும் எந்த ஃபீலிங்கும் இல்ல. தயவு செஞ்சு இன்னொரு தடவை இப்படி ஒரு விஷயத்த பேசணும்னு என்ன கூப்பிடாதீங்க. அப்புறம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாம போயிடும். பாய். ஏன் ஜோதி, இந்நேரம் டிடி கோயிலுக்கு போய் அந்த பவித்ராவும் என் புள்ளையும் ஒண்ணு சேர விடாம கெடுத்து விட்டுருப்பால. அதெல்லாம் என் பொண்ணு சூப்பரா பண்ணிடுவா. அவ யாரு? இந்த ஜோதியோட வாரிசாச்சே. அடி பாவி, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துறது என்னமோ அவார்டு வாங்கின மாதிரி பெருமையா பேசுறாளே. என்னப்பா பண்றது? டிடி அம்மா மாதிரி, நான் உங்களை மாதிரி. கரெக்டரா? அதான் என்னோட நல்ல குணம் பூரா அப்படியே உனக்கு இருக்கு. அப்படிலாம் இல்ல, உங்களை மாதிரி இருக்கிறதுனால நான் எக்ஸாம்ல கோட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க ரெண்டு பேருக்கும் அங்க என்ன டிஸ்கஷன்? அது ஒண்ணும் இல்ல. டிடி எப்படியும் வெற்றியோட தான் வருவான்னு பேசிட்டு இருக்கோம் இல்ல? ஆமா, அதேதான். நீங்க தானே? நம்பிட்டோம். என்னப்பா வெற்றியோட வருவான்னு சொன்னீங்க, அழுகையோட வந்திருக்கா? டிடி என்னாச்சுமா? ஏன் அழுதுகிட்டு இருக்க? டிடி கேக்குறோம்ல, எதுக்காக அழற? ஆமா, கோவில்ல என்ன நடந்தது? அவ அழுகைய பார்த்துமா என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியல? அர்ஜுன் பவிக்கு ஓகே சொல்லிட்டானா என்னமோ? அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. பவி ப்ரப்போஸ் பண்ணதை கேட்டு அண்ணா நோ தான் சொன்னான். அவளை நோன்னு சொன்னதுக்கா இவ அழுகுறா? ஆமா, ஏன்னா அண்ணா டிடியோட லவ்க்கும் சேர்த்து தான் நோ சொன்னான். என்னடி சொல்ற? ஆமாம்மா, மாம்ஸ்க்கு யார் மேலயும் லவ்வே இல்லையா, அவருக்கு லவ்வே பிடிக்காதான். நீ இல்ல டிடியே வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் நான் முடியாதுன்னு சொல்லுவேன்னு மாமா அந்த பவி கிட்ட சொல்லிட்டு இருந்தாருமா. அதை கேட்டதுக்கு அப்புறம் என் இதயம்
ஏன் இதையோ சரி சரி வரலன்னா விடு டிடி. போடா எருமை. குட் கேட்ச் மை சன். ஏங்க விளையாடுற நேரமா அது? முதல்ல இங்க இருந்து 2 பேரும் கிளம்பி போங்க. போங்க. இந்த ஜென்மத்துல எனக்கு யார் மேலயும் லவ் வராது. நான் எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறேன்னு மாம்ஸ் முடிவா சொல்லிட்டாரு. அப்படின்னா எனக்கும் மாம்ஸுக்கும் கல்யாணம் நடக்காதாமா? ஏன் டிடி இப்ப எதுக்கு நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அவன் உன்னை லவ் பண்ணலன்னு நேரடியா சொன்னானா? இல்ல மாமா, அந்த பவி கிட்ட தான் சொன்னாரு. அப்புறம் நீ ஏன் கவலைப்படுற? விடுதல்லு. அப்பா நேரா சொன்னா என்ன, இன்னொருத்தர் மூலமா சொன்னா என்ன? அண்ணா தான் அவன் மனசுல டிடியும் இல்ல பவியும் இல்லன்னு தெளிவா சொல்லிட்டானே. அவன் சொன்னா நாங்க அப்படியே விட்டுருவோமா? சின்ன பையன் அவன், ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான். அதான் அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். பெத்தவங்க எங்களுக்கு தெரியாதா அதை எப்படி சரி பண்ணணும்னு? அண்ணன் லவ்வே பிடிக்காதுன்னு சொல்றவன எப்படி என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறது? நம்மளால முடியலன்னா என்ன, அம்மா கிட்ட சொல்லி பேச விடுவோம். ஆமாங்க, அன்னைக்கு அத்தை கேட்டப்பவே அவன் பிடி கொடுக்காம பேசிட்டு போயிட்டான். இன்னைக்கு விடக்கூடாதுங்க. அத்தை வந்ததும் நீங்க இத பத்தி சொல்லி என்னதான் முடிவுன்னு கேட்க சொல்லுங்க. சொல்லிட்டல்ல, அம்மா வரட்டும். அவன் என்னதான் முடிவுல இருக்கான்னு 2ல 1 கேட்டுருவான். இந்த அர்ஜுன் இப்படி எல்லாம் பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எப்படி ஒருத்தனால இவ்ளோ திமிரா பேச முடியும்? இப்ப கூட வேற கண்ட்ரில தானே போய் படிச்சுட்டு வந்தான். என்னமோ வேற்று கிரகத்துல படிச்ச மாதிரி பேசுறான். அமெரிக்கால யாரும் சேர்ந்து வாழலையா, அதனால சாருக்கு லவ்னா பிடிக்காதான். இதெல்லாம் ஒரு லாஜிக்கா? சுத்த மடத்தனமா இருக்கு. நான் கூட அர்ஜுன் படிச்சவன் சரியா யோசிப்பான்னு நினைச்சேன். ஆனா யாரோ 4 வீணா போனவங்கள பார்த்துட்டு காதல்னால இப்படிதான் நினைக்கிறானே, அவன் தான் 1ஆம் நம்பர் முட்டாள். நானும் கூட அவன மாதிரி தான் பவி. காதல்னா பெரிய நம்பிக்கை இல்லாம இருந்தேன். ஆனா நீ அவன் மேல வச்சிருந்த அன்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படியும் கூட ஒருத்தரை விரும்ப முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் பேசுறத கேட்டு எனக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா நீ மனசு அளவுல எவ்வளவு உடஞ்சு போயிருப்பன்னு எனக்கு புரியுது பவி. ஆனாலும் எப்படிதான் உன்னால இவ்வளவு அமைதியா இருக்க முடியுதோ? போ, எல்லாம் முடிஞ்சு போச்சு. போதும் மனோ, நீயும் மேல மேல பேசி என் மனசை காயப்படுத்தாத ப்ளீஸ். அர்ஜுன் பேசின ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு நான் மனசு உடைஞ்சு போனது என்னவோ உண்மைதான். ஆனா நானும் அர்ஜுனும் ஒண்ணு சேருவோன்ற நம்பிக்கை உடையல மனோ. அது அப்படியே தான் இருக்கு. கண்டிப்பா அர்ஜுன் என் காதலை ஏத்துப்பான். நாங்க ஒண்ணு சேருவோம். இதை யாராலையும் மாத்த முடியாது மனோ. என்ன பவி, அவன் பேசுறதெல்லாம் கேட்டுமா நீ இப்படி பேசுற? அவன் மேல லவ் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, லவ்வே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்படிப்பட்டவனா உன்னை காதலிப்பான்னு நம்புற? ஆமா, காதலே பிடிக்காதுன்னு சொன்ன அர்ஜுனே என்ன காதலிப்பான்னு நான் உறுதியா நம்புறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொல்லல காதல் மேல நம்பிக்கை இல்ல, ஆனா என்ன பார்த்ததும் நம்பிக்கை வந்துருச்சுன்னு. அதே மாதிரி ஏன் அர்ஜுனுக்கு வரக்கூடாது? எல்லாத்துக்கும் மேல கோவில்ல என்கிட்ட பேசுற வைதேகி அம்மாவும் சொல்லிருக்காங்க, அர்ஜுனும் நானும் சேர்றதுல பல தடைகள் வரும், அதையெல்லாம் தாண்டிதான் நாங்க ஒண்ணு சேருவோம்னு. அவங்க வார்த்தை மேல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அதே அம்மா மட்டும் இன்னைக்கு அர்ஜுன் பேசுறத கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இல்ல, அப்படி நடக்காது. கண்டிப்பா நாங்க ஒண்ணு சேருவோம். நான் வேணும்னா உனக்கு அதை நிரூபிச்சு காட்டட்டுமா? எப்படி? இரு.
மனோ, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ எனக்கு எக்ஸாம்ல ரீசான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு கண்டுபிடிக்க அர்ஜுன் வச்ச டெஸ்ட் இது. இப்போ அர்ஜுன் எனக்கு கிடைப்பானா மாட்டாங்கிறதையும் நான் இதை வச்சு நிரூபிச்சு காட்டுறேன். சரிதா, எனக்கு ஒரு காஃபி. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஆபீஸ்ல இன்னைக்கு ஏகப்பட்ட மீட்டிங் இருந்தது. வந்துடுறேன். அம்மா ம் ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? போறவள நிறுத்தி பேசுற அளவுக்கு முக்கியமான விஷயமா? ஆமாம்மா. சரி, பேசலாம். சரி, அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? வேற என்ன, அர்ஜுனோட கல்யாண விஷயம் தான் அத்தை. அதான் அன்னைக்கே பேசியாச்சே. பேசணுமா? ஆனா அர்ஜுன் தான் அதுக்கு சரியான பதில் கொடுக்காம போயிட்டானே. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நாங்க சுத்தி வளைச்சு பேச விரும்பலமா, நேரடியாவே சொல்றோமா. அர்ஜுனுக்கு நாங்க டிடியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஆசை முதல்ல அர்ஜுன் மனசுல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டோமா. அவனுக்கு இப்ப யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இல்லையாமா. அவன் மனசுலயும் வேற எந்த பொண்ணும் இல்லையாமா. டிடி அவன் பேசினதெல்லாம் கேட்டுட்டு வந்து சொன்னான். யோசிக்காதீங்க அத்தை. நீங்க யார அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்களோ அவளை கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? எந்த பொண்ணையும் லவ்வும் பண்ணல, யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமும் இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படிமா? அத்தை, நீங்க சொன்ன அர்ஜுன் அதை மறுத்து பேச மாட்டான். அதனால அவன் வந்ததும் நீங்களே கேளுங்க அத்தை. அவன் யாரை விரும்பினாலுமே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். வீட்டோட மூத்த வாரிசா இருந்துகிட்டு அவன் கல்யாணம் வேணாங்கிறது சரியா இருக்காது அத்தை. இதோ அர்ஜுனே வந்தாச்சே. வாப்பா, உங்ககிட்ட தான் பேசணும்னு எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கோம். உட்காரு. உட்காரு. என்ன பாட்டி? உன் கல்யாண விஷயத்துல நீ என்ன முடிவு பண்ணிருக்க? நான் தான் அன்னைக்கே சொன்னல பாட்டி, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். சரி, உனக்கு எப்பதான் கல்யாணம் வேணும்? எல்லாருக்கும் ஒரு செய்தி தெரிஞ்சதுன்னு வையேன், அப்பதானே நல்லா இருக்கும். எப்போன்னே தெரியாம நாங்க எப்படி வெயிட் பண்றது? இப்படி கேட்டா என்ன பாட்டி நான் சொல்றது? இதுல என்னடா இருக்கு? உன் மனசுல யாராவது இருந்தாங்கன்னா அத ஓப்பனா சொல்லு. அதை எதுக்கு மூடி மறைக்கணும்? அப்படியெல்லாம் யாரும் இல்ல பாட்டி. அன்னைக்கு உன் ஃப்ரெண்டு வந்தான்ல, உன் மனசுல யாரோ ஒரு பொண்ணு இருக்கிறதுனால தான் ஃபாரின்ல எந்த பொண்ணுகிட்டயும் நீ பழகாம இருந்தியாமே. அவனே ஒண்ணும் புரியாம உளறிட்டு போயிருக்கான். அத பெருசா எடுத்துக்காதீங்க. சரி, அவன் சொல்றதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. இப்போ நீ என்ன சொல்ற? அதுதான் எங்களுக்கு தேவை.
உன் அப்பா அம்மா உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும்ல. உன்னோட முடிவு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் செஞ்சு வைக்கிறேன். சொல்லு மாம்சு, என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு மாம்சு. கமான் பவி, தைரியமா போடு. கண்டிப்பா உனக்கு சக்சஸ் தான் கிடைக்கும். சூப்பர் பவி, வேற லெவல் பவி. நீ கிட்டத்தட்ட அர்ஜுன் உனக்கு தாங்கிறத உறுதிப்படுத்திட்ட. அடுத்து 3வது கல்லையும் போட்டுட்டா போதும். போடு, கமான் பவி. மறுபடியும் எக்ஸாம் எழுதுவோம், ஃபஸ்ட்டு வந்துடுவோம் நினச்சிக்கிட்டு அதை போடு. கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. என்னாச்சு பவி? ஏன் தெரியல மனு, கடைசி கல்ல போட மட்டும் பயமா இருக்கு. ஏய், இவ்வளவு நேரம் நீ தான் கான்ஃபிடென்ட்டா பேசுனியே. நான் தான் பேசினேன், ஆனா இது மட்டும் விழலன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸே உடைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. ஐயோ, அப்ப வேணா விட்டுரு. 2 கல்லோட நிறுத்திடுவோம். 3 கல்லையும் அன்னைக்கு போட்டப்பதான் எனக்கு எக்ஸாம்ல ரீசான்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி 3 கல்லுமே இப்ப விழுந்தாதான் நான் நினைக்கிறது நடக்கும். ஆனா நீ தான் பயமா இருக்குன்றியே. பயமா தான் இருக்கு, ஆனா இந்த பயத்தை கடக்கிறதுல தான் என்னோட வாழ்க்கையும் இருக்கு மனு. நல்லதோ கெட்டதோ விதியை நம்பி நான் இப்ப இந்த கல்லை வீச போறேன். இனி வரப்போற என் வாழ்க்கை அர்ஜுனோடயா இல்லையாங்கிறது இதுவே முடிவு பண்ணட்டும். ஏ அர்ஜுன், என்னதான் உன் பதில்? கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாட்டி. ஆனா யாரு என்னன்னு மட்டும் இப்போதைக்கு கேட்காதீங்க. என்ன சொல்ற? ஆமாம் பாட்டி, நான் எனக்கு லவ் இப்போ இல்லைன்னு தான் சொல்றேனே தவிர கல்யாணங்கிற ஒன்னே எனக்கு வேணான்னு நான் சொல்லல. அர்ஜுன், செம்மையா குழப்புற. ஒன்னும் குழப்பறதுக்கு இல்ல, தெளிவா தான் நான் சொல்றேன். எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே தான் மாமா, ஆனா அந்த கல்யாணம் லவ் மேரேஜா இருக்கணும்னு நான் சொல்றேன். சரி, அப்ப யார லவ் பண்றேன்னு சொல்லு. என் மனசுல தான் இப்ப எந்த லவ்வும் இல்லையே. மாம்சு, நிஜமாவே உனக்கு யார் மேலயும் லவ் இல்லையா? சத்தியமா இல்ல டிடி. பாட்டி, நீங்க கேட்டதுக்காக நான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன். ஆனா நான்
எனக்கு சரியான பொண்ண நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நான் ஒரு பொண்ணை பார்த்து என் மனசுல லவ்னு ஒண்ணு வந்து அவ தான் என் வாழ்க்கைன்னு எனக்கு தோணுதோ அன்னைக்கு நான் தாராளமா கல்யாணம் பண்ணிக்க ரெடி. என்னடா பேச்சு இதெல்லாம்? உனக்கு லவ் வர வரைக்கும் நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கணுமா? வாழ போற நானே அதுக்காக காத்துட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு அதுல என்ன கஷ்டம்? சரி, உனக்கு அப்படி ஒரு எண்ணமே வரலனா நாங்க என்னடா பண்றது? எனக்கு இன்னும் காதல் இப்ப வரலன்னு தான் சொன்னேன். காதல் எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையே. கண்டிப்பா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு எங்கேயாவது பிறந்திருப்பா. இன்னும் நான் அவளை பார்க்கல. அது மட்டும் தான் இப்ப பிரச்சனை. என்னைக்கு நான் அந்த பொண்ணை பார்த்து இவ தான் என் காதல்னு நான் உணர ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு என் காதலை சொல்லுவேன். போதுமா? அப்போ இதான் உன்னோட முடிவா அர்ஜுன்? ஏய் ஜோதி, அவன் சொல்றது சரிதானே? மனசுல எந்த லவ்வும் இல்லாம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்ட் மாமா. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. பாட்டி, உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதுல? புரியுதுப்பா. அப்புறம் என்ன பாட்டி, கொஞ்ச நாளைக்கு என்னை அப்படியே விட்டுருங்க. எனக்கு லவ் வரப்போ நானே உங்ககிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். அது வரைக்கும் இந்த டாபிக்லாம் வேணாம் பாட்டி, ப்ளீஸ். சரி அர்ஜுன், உன் வார்த்தைக்கு நாங்க மதிப்பு கொடுக்கறோம். அதே மாதிரி உங்க அப்பா அம்மாவோட ஆசைக்கும் நீ மதிப்பு கொடுக்கணும். ரொம்ப நாள் எடுத்துக்காம உன் மனசுக்கு யார பிடிச்சிருந்தாலும் அத சொல்லிடணும். சரி பாட்டி. சூப்பர். ஐயோ, 1 2 3. ஐயோ, 3 கல்லுமே பவி கரெக்டா விழுந்துருச்சு பவி. இப்ப நம்புறியா மனோ? நான் சொன்னேன்ல. நம்புறேன் பவி. அப்போ கூட எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. ஆனா இப்போ 100% சொல்றேன். அர்ஜுன் உனக்கு தான், உனக்கு மட்டும்தான். உங்க 2 பேரையும் யார் நினைச்சாலும் பிரிக்கவே முடியாது பவி. நீங்க 2 பேரும் ஒன்னு சேரணுங்கிறது தான் கடவுளோட கணக்கே. ஆமா மனோ, நானும் அர்ஜுனும் ஒன்னு சேரணும்னு தான் இது எல்லாமே நடக்குது. எங்க வாழ்க்கையில வர தடைகளை தாண்டி நாங்க கண்டிப்பா ஒன்னு சேருவோம். இப்ப அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா வந்துருச்சு மனோ. எந்த அர்ஜுன் தனக்கு காதலே பிடிக்காதுன்னு சொன்னானோ அதே அர்ஜுன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான் மனோ. இது நிச்சயம் நடக்கும். அதுக்கான அறிகுறி தான் இது. சரி வா மனோ, இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மனசுல இருந்து சொல்றேன், எனக்கு உன் மேல எந்த லவ்வும் இல்ல. எல்லாம் ஏன் தப்புதான். அமெரிக்கால நான் எப்படி ஆம்பளை பொம்பளைன்னு எந்த டிஃபரன்ஸும் பார்க்காம பழகனோ அதே மாதிரி உங்ககிட்டயும் பழகினேன். ஆனா நீ அதை லவ்னு கற்பனை பண்ணி வச்சிருக்க. தயவு செஞ்சு இன்னொரு தடவை இப்படி ஒரு விஷயத்த பேசணும்னு என்ன கூப்பிடாதீங்க. அப்புறம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாம போயிடும். Thank you.
பவி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு அர்ஜுன், இதுல என்ன இருக்கு? சாரி பவி, ஏன்? கோவில்ல உன்கிட்ட அப்படி பேசினதுக்கு. நான் உன்கிட்ட அவ்வளோ ஹார்ஷா பேசியிருக்க கூடாது, ஆனா பேசிட்டேன். நான் இப்போ உட்காந்து யோசிக்கும் போதுதான் நான் கொஞ்சம் இல்ல ரொம்ப ஓவராவே பேசிட்டேனோன்னு தோணுது. நான் கண்டிப்பா பேசினதுக்கு உன் மனசை ரொம்ப ஹர்ட் பண்ணிருப்பேன்னு மட்டும் என்னால ஃபீல் பண்ண முடியுது. நான் அதான் உன்னை பார்த்து சாரி கேட்டு போலான்னு வந்தேன். ஐ எம் ரியலி சாரி பவி. ஐயோ அர்ஜுன், நீ போய் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுக்கிட்ட. பாரு, இதுதான் உன் கேரக்டரே. உன் மனசுல கஷ்டம் இருந்தாலும் அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடந்துக்கிற பாரு. ஆனா என்னால அப்படி இருக்கவே முடியல பவி. என் மனசுல என்ன தோணுதோ அதை ஓப்பனா பேசிடுவேன். அதான் என் கேரக்டர். நான் கோவில்ல சொன்ன விதம் தப்பா இருந்தாலும் நான் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மை பவி. எனக்கு சத்தியமா உன் மேல எந்த லவ் ஃபீலுமே இல்ல பவி. அதுதான் உண்மை. எப்படி நீ இந்த ஃபீலை உன் மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டு இவ்வளவு நாள் இருந்தேன்னு எனக்கு புரியவே இல்லை. எப்பவுமே உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில தான் நான் பழகியிருக்கேன். அப்படிதான் உன்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பேசியிருக்கேன். ஆனா உனக்கு எப்படி லவ்னு தோணுச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை பவி. அதுக்கும் கூட உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஒருவேளை நான் உன்கிட்ட பழகின விதம் வேணா உன்னை லவ்னு நினைக்க வச்சிருச்சோ. இனிமே நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. தேவையில்லாம இத மனசுல போட்டு வச்சுக்கிட்டு என்கிட்ட முன்ன மாதிரி பேசாம பழகாம இருந்துராத. எப்பவுமே அர்ஜுனும் பவியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன ஓகே தானே? நோ ஹர்ட் ஃபீலிங்ஸ். என்ன பவி? ஒன்னும் இல்ல அர்ஜுன், நான் என் மனசுல உள்ளத சொன்ன மாதிரி நீயும் மனசுல உள்ளத சொன்ன. அதுல நான் வருத்தப்பட எதுவுமே இல்லை. ஒருத்தருக்கு காதலிக்க உரிமை இருக்கா மாதிரி அந்த காதலை மறுக்கவும் ஒருத்தருக்கு உரிமை இருக்கு. அத கூட புரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் என்ன காதல் அது? இதுக்காக நான் என்னைக்குமே வருத்தப்பட மாட்டேன் அர்ஜுன். எப்பவுமே உன் கூட எப்படி பழகினேனோ அதே மாதிரி தான் இனியும் பழகுவேன். போதுமா? சூப்பர் பவி, தட்ஸ் த ஸ்பிரிட். நான் கூட நீ எங்க டிபிக்கல் இந்தியன் மாதிரி பிஹேவ் பண்ணி எனக்கு சாபம் விட்டுருயோன்னு பயந்துட்டேன். சரி ஓகே, நீ பாரு, நம்ம அப்புறம் பேசலாம். பாய். அர்ஜுன் பேசிட்டு போன எல்லாத்தையும் நான் கேட்டேன் பவி. அப்படின்னா அவன் நிஜமாவே உன் காதலை வேண்டான்னு சொன்னதுல உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? கண்டிப்பா இல்ல பாட்டி. ஏன்னா நம்பிக்கை இல்லாத மனசுலதான் வருத்தத்துக்கு வேலை இருக்கும். என் மனசுல இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா பவி, உன்ன மாதிரி ஒருத்திய யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதது உன் அன்பு. அந்த அன்பு ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா அவங்கதான் இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு உறுதியா தெரியுதுமா, அர்ஜுனுக்கு உன் மேல லவ் இல்லைன்னு அவன் வார்த்தையா சொல்லியிருந்தாலும் அவன் மனசுக்குள்ள அது நிச்சயமா இருக்கு. அதனாலதான் அவன் சொன்ன விஷயங்களை கேட்டு நீ வருத்தப்பட்டு உட்கார்ந்துடக்கூடாதுன்னு உன்னை சமாதானப்படுத்திட்டு போறான். பிடிச்சவங்களை காயப்படுத்துறப்பதான் மனசு துடிக்கும். அர்ஜுன் மனசு துடிச்சதுனாலதான் உன்னை தேடி வந்திருக்கான். இனி நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அர்ஜுன் மனசுல உன் மேல உள்ள காதலை நீ வெளியில கொண்டு வரணும். எந்த பொண்ணு மேலையும் எனக்கு லவ்வே இல்லைன்னு சொன்னவன்
இந்த பொண்ணு தான் என் வாழ்க்கைன்னு சொல்லணும். அத அவனுக்கு நீ தான் உணர்த்தணும். அது அர்ஜுன் உணர்ந்துட்டா போதும். அப்புறமா நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றத யாராலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு வேணு சித்தப்பாவோட நினைவு நாள். அதான் போட்டோ வச்சு சாமி கும்பிட்டுட்டு காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு வரேன். பவி, இன்னைக்கு வேணுவோட நினைவு நாளுன்றது எங்களுக்கே ஞாபகத்துல இல்ல. நீ எப்படி அதை மறக்காம இருந்த? என்ன சித்தப்பா பேசுறீங்க? சித்தப்பா உயிர் விட்டதே என் உயிரை காப்பாத்ததான். என்னால எப்படி அவரை மறக்க முடியும்? பாத்தீங்களாமா, உங்க தம்பியோட நினைவுனாலேயே நீங்க மறந்துட்டீங்க. ஆனா பவி அத மறக்காம ஞாபகம் வச்சிருக்கா. டேய், அப்படியெல்லாம் இல்லடா. யாரு மறந்தது? என் தம்பியோட நினைவு நாள் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. சரி, நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிடலான்னு இருந்தேன். அதுக்குள்ள இவ இப்படி ஒரு சீனை போட்டா. அதானே, இவளுக்கு முன்னாடி இருந்து வேணு மாமாவை எங்களுக்கு நல்லா தெரியும். நாம போய் அவரோட நினைவுனால மறப்போமா? ஏன் அம்மா கூட அதுக்காக தானே ரூம்ல மௌன விரதம் இருந்துட்டு இருக்காங்க. இவ வேலையே இதானம்மா. எல்லாத்துலயும் இவ மட்டும் தனியா தெரியணும். அதுக்காக தான் ஒவ்வொன்னையும் இவ பார்த்து பார்த்து செய்யறா. டேடி, இதை எனக்காக செஞ்சேன்னு சொன்னா அதை விட முட்டாள்தனம் இந்த உலகத்திலேயே கிடையாது. சித்தப்பா மேல எனக்கு இருக்கிற அன்பு, முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ. உன் அன்பை பத்தி தான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. என்னென்னமோ சொல்லி என் தம்பியை ஏமாத்தி அவன் மனசுல வாரிசே நீதான்ற மாதிரி நம்ப வச்சிருக்க. அதுக்கப்புறம் அவனையே எங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுட்ட. இப்போ இப்படி ஒரு டிராமாவை போட்டுட்டு இருக்க. ஏய், நீ நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? நீ இத பத்தி எங்ககிட்ட முன்னாடியே சொல்லி சாமி கும்பிட கூப்பிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நீ தனியா சாமி கும்பிடுறனா அது காரணத்தோட தானே நீ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா, இப்படிலாம் சஸ்பென்ஸா சீன் போட்டா தானே அண்ணன் கிட்ட இவ ரொம்ப பொறுப்பான பொண்ணுன்னு ஏமாத்த முடியும். அதுக்கு தான் இப்படி பண்றா. அர்ச்சனா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. அவ ஏதோ மனசுல இருந்து வேணுக்காக ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கா. அதுக்காக பாராட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் பழி போடாமலாவது இருக்கலாம்ல. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. தம்பி, நீங்க இவளுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்களே, என் தம்பி செத்ததுக்கு யார் காரணம்? இவதானே. இவ மட்டும் இல்லனா இன்னைக்கு என் தம்பி உயிரோட இருந்திருப்பான். அவனை கொன்னுட்டு இப்போ அவ மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அத போய் நீங்க உண்மைன்னு நம்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அத்தை, சித்தப்பா எனக்காக உயிரை விட்டாருன்னு சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னாலதான் உயிரை விட்டாருன்னு மட்டும் சொல்லாதீங்க. அது எனக்கு பெரிய வலி. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவர் சாவுக்கு இதுக்கு மொத்த காரணம் காயத்ரி பாட்டி தானே. நல்லாவே தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு என் மேல எப்படி உங்களால பழி போட முடிஞ்சது? ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம அவங்களை எல்லாம் உள்ள இழுத்துக்கிட்டு இருக்க? ஆமா மாமா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசுறாங்க. அது எப்படி? என்னடி
சரிக்கு சமமா இங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமே. அத சொன்னா உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? முதல்ல உன் அப்பா அம்மா போய் சேர்ந்தாங்க. அடுத்து இந்த குடும்பத்துல வந்து சேர்ந்து என் தம்பிய சாகடிச்ச. அடுத்து யார கொல்றதுக்கு நீ இன்னும் கங்கனை கட்டிட்டு திரியற சொல்லு. மா நிறுத்துங்கம்மா. அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னல, பவி ஒரு தப்பு செஞ்சா அது எவ்வளவு வேணா சொல்லுங்க, ஆனா அவளோட பொறுப்பை பத்தி தப்பா சொல்லாதீங்க. இன்னுமா உங்களுக்கு புரியவே இல்ல? பவியோட அப்பா அம்மா இறந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கு அவ எப்படி பொறுப்பாக முடியும்? அதே மாதிரி வேணுமாமா இறந்ததுக்கு முழு காரணம் காயத்ரி பாட்டி தான். அதை விட்டுட்டு அதுக்கும் பவிதான் காரணம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இதுவே அன்னைக்கு பவி இருந்த இடத்துல நான் இருந்து எனக்காக மாமா உயிரை விட்டுருந்தா அதுக்கு காரணம் நான் தான் சொல்லுவீங்களா? இல்லல்ல, அப்புறம் பவியை மட்டும் எதுக்கு தப்பு சொல்றீங்க? மறுபடியும் சொல்றேன், பொறப்புலயே இவங்க தான் அதிர்ஷ்டசாலி, இவன் அதிர்ஷ்ட கெட்டவன் யாருமே கிடையாது. தயவு செஞ்சு அப்படி ஒருத்தரை பிராண்ட் பண்றத முதல்ல நிறுத்துங்க. முதல்ல எல்லாரும் இங்க இருந்து போங்க. விடு பவி, இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. பவி, நீயும் வேணுவும் எவ்வளவு அன்பா இருந்தீங்கன்னு இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். வேணு உன்னை அவன் தான் பொண்ணு மாதிரி தான் பார்த்தான். அதனால தான் உனக்காக அவன் உயிரே விட்டான். அவனை கொன்ன பாவத்துக்காக காயத்ரி இன்னைய வரைக்கும் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. அதனால நீ இவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதம்மா, வேலையை பாரு. அக்கா எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா யாரு நல்லாவே இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சேனோ அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்ற சந்தோஷத்துல அந்த ரமாவும், என்ன ஜெயிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல அந்த பவியும் நிம்மதியா இருக்கிறத நினைக்கும் போது என் நிம்மதிய நான் தொலைச்சிட்டு நிக்கிறேன். நான் ஜெயிலுக்குள்ள வந்தது கூட எனக்கு கஷ்டமா இல்ல. ஆனா என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த பவித்ரா சந்தோஷமா இருக்காளே, அதுதான் எனக்கு கடுப்பா இருக்கு. நீங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படுறத பார்க்க முடியாம தான் நான் எத்தனையோ தடவை அந்த பவித்ராவை மொத்தமா க்ளோஸ் பண்ணிடவான்னு கேட்டேன். நீங்க தான் மேடம் வேணாம் தடுத்துட்டீங்க. இப்போ கூட எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க ஊன்னு சொல்லுங்க, நமக்கு தெரிஞ்ச ஆளுங்களை இறக்கி மொத்தமா ஆளை காலி பண்ணிடுறேன். என்ன மேடம், ஓகேவா? அவ கதையை முடிச்சிடவா? என்ன சார், அவளை கொல்றதுதான் எனக்கு தேவைன்னா அதை நான் என்னைக்கோ செஞ்சிருப்பேனே. நீங்க சொன்ன மாதிரி காசை விட்டு எறிஞ்சா எவன் வேணாலும் அவ உயிரை எடுத்துருவான். ஆனா நான் எதிர்பார்க்கறது அது இல்ல. வேற என்னக்கா எதிர்பார்க்கற? அந்த பவித்ரா சாகணும், தினம் சாகணும். அந்த சாவை அவ உயிரோட இருந்தே அனுபவிக்கணும்.
என்னக்கா குழப்புற? எப்படி உயிரோட இருந்தே சாவை அனுபவிக்க முடியும்? முடியும். அவளுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள அவகிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டா அப்ப அது நடக்கும். அப்படின்னா ரமாதேவிய கொன்னுடலான்னு சொல்றியாக்கா? ரமா செத்தாலும் அதுக்காக அவ பழி வாங்கதான் நினைப்பா. ஆனா அதையும் தாண்டி அவ பெரிய வலி அனுபவிக்கணும்னா அதுக்கு சாக வேண்டியது அர்ஜுன் தான். இத்தனை வருஷமும் அர்ஜுனே தான் அவன் மனசுல நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அவனை அடிச்சா மட்டும்தான் அவ மனச உடைக்க முடியும். அப்பதான் நான் சொன்ன மாதிரி அவ தினம் தினம் சாவா. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்கன்னு வாக்கு சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த வாக்க நான் பொய்யாக்கி அவ வாழ்க்கையே நரகமாக்குவேன். அதுதான் எனக்கு தேவை. அக்கா, அவன் அமெரிக்கால இருக்கும்போதே அவன் கதைய முடிச்சிருப்பேன். அன்னைக்கு உங்க ஹஸ்பண்டும் பசங்களும் வந்ததுனால தான் அன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்ப கூட நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவனை ஃபாலோ பண்ண வீடியோ கூட இருக்கு. பாத்தியாக்கா, இந்த அர்ஜுன் கூட இருக்கிறப்போ அவ முகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. அந்த சந்தோஷத்தை இப்ப அவகிட்ட இருந்து புடுங்க போறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வெளியில வந்துருவேன். அது வரைக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. உடனே அந்த அர்ஜுன் கதையை முடிக்கிற வேலையை பாருங்க. நான் ஜெயில இருந்து வெளியில வரப்ப அந்த அர்ஜுன் இறந்து போனதை நினைச்சு பவித்ராவும் ரமாவும் கதறி கதறி அழுதுட்டு இருக்கணும். அதுதான் இத்தனை நாள் நான் அனுபவிச்ச ஜெயில் தண்டனைக்கு சரியான பதிலா இருக்கும். சரி மேடம், அப்படியே பண்ணிடுறேன் மேடம். இங்க பாருங்க, இது வரைக்கும் நடந்த மாதிரி இது இருக்கக்கூடாது. இந்த தடவை கண்டிப்பா கண்டிப்பா நாம தான் ஜெயிக்கணும். அதுல ஒரு சின்ன தப்பு கூட வந்துராம இந்த வேலையை முடிக்கணும். புரியுதா? ஓகே மேடம். சரி, நீங்க போங்க. அடுத்து நீங்க என்ன பார்க்க வரும்போது அர்ஜுன் செத்துட்டாங்கிற தகவலோட தான் இங்க வரணும். மஞ்சு, நீ இவர் கூடவே இருந்து ஆக வேண்டியதெல்லாம் பாத்துக்கோ. சரிக்கா. மஞ்சு, என்னம்மா இது? வால் கிளாக்கா? ஏன் சார், இத பார்த்தா வால் கிளாக் மாதிரியா தெரியுது? டைம் காட்டுதாமா? வால் கிளாக் மட்டும் டைம் காட்டாது, டைம் பாமும் டைம் காட்டும். என்னது டைம் பாமா? அதையாம கையில வச்சிருக்க? தூக்கி போடு, வெடிச்சிட போகுது. இப்பதான் சார் ஏன் அக்கா உங்களை கண்ணா பின்னாடி திட்டுறாங்கன்னு தெரியுது. ஜெயில அக்கா என்ன சொன்னாங்க? அந்த அர்ஜுனை அவங்க வெளியில வரதுக்குள்ள க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் இந்த டைம் பாம். அதுவும் நிக்கிதே, அதான் அர்ஜுன் வழக்கமா யூஸ் பண்ற கார். அந்த கார்ல இந்த பாம்பை செட் பண்ணிட்டு வந்தா போதும், அர்ஜுன் வெடிச்சு சதறிடுவான். சூப்பர் மஞ்சு, என்னுடைய ஹெல்ப் இல்லாமே நீயே இவ்வளவு பெரிய விஷயத்தை பிளான் பண்ணிட்டியே. வெரி குட். உங்க பாராட்டெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. இப்ப இந்த பாம்பை கொண்டு போய் அந்த கார்ல வச்சுட்டு வாங்க. என்னது, நானா? ஆமா, பிளான் நான் போட்டேன்ல, அப்ப அதை எக்ஸிக்யூட் நீங்க தான் பண்ணணும். பயப்படாதீங்க சார், இது மேக்னெட்டிக்ல ஃபிக்ஸ் பண்றது தான்.
இத கார் கடியில அப்படியே வச்சு செட் பண்ணிட்டா போதும். சரி, ஓகே.